பிரைஸ் தி லார்ட். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, குடும்ப தியானத்தை, குடும்பத்தின் நலன்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது. அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி அழைத்து செல்லப்படும் பொழுது ஆண்டவர் மோசேயின் வழியாக அவர்களுக்கு 10 கட்டளையை கொடுக்கிறார். முதலாவதாக, என்னை அன்றி உனக்கு வேறு ஒரு கடவுள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே சொல்லாதிருப்பாயாக, வழங்காதிருப்பாயாக என்று இரண்டாவதாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவதாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்க மறவாதிருப்பாயாக என்று ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். 10 கட்டளைகளுக்கு இந்த 3 கட்டளை பிரதானமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, 10 கட்டளைகளை நம்ம 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா, 1 3, அதாவது அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை. 2வது, அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பது. 3வது, அவருடைய பரிசுத்தமான ஓய்வு நாளை சரியாய் கடைபிடிப்பது. இது ஒரு வகை, இது ஒரு பிரிவு. மீதி அடுத்து இருக்கிறது 7 கட்டளைகள், இரண்டாவது பிரிவு என்று சொல்லலாம். இந்த 2வது பிரிவுக்கு தலையாய் இருப்பதுதான் இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிற காரியம். உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று. இங்கே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், விடுதலை பயணம் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. உன் நாட்கள், தேவன் உனக்கு கொடுக்கிற அந்த தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என் அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த கட்டளை இருக்கிறது, இதை வேதம் சொல்லுகிறது வாக்குறுதிகளை அடக்கின பிரதான கட்டளை என்று சொல்லி. அல்லேலூயா. முதலில் நாம் வாசித்த அந்த 3 கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய இந்த கட்டளைகளை கடைபிடித்தா என்ன செய்வேன் அப்படிங்கிறது அப்படி ஒரு விஷயம் அங்க இல்லை. நான் மிக எளிதா உங்களுக்கு சொல்றேன். ஆனா உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணும் பொழுது உன் வாழ்நாட்கள் தேவன் கொடுக்கிற தேசத்திலே நீடித்திருக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய நாட்கள் நீங்க யோசிக்கலாம், நான் சர்ச்சுக்கு போறேனே, ஆண்டவரை தேடுகிறேனே, அவரை ஆராதிக்கிறேனே, அவருடைய காரியங்களில நான் ஒன்றும் குறைவு வைக்கலையே என்று நீங்க யோசிக்கலாம். நான் நிறைய தான தர்மங்கள் பண்றேன், இரக்க செயல்களில் அதிகமாக ஈடுபடுகிறேன், யாரை பற்றி நான் புறம்பே பேசல, யாருக்கும் எதிரா நான் எந்த காரியத்தையும் நான் செய்யல. அப்படி இருந்தும் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்துல அதிக நாட்கள் யாரும் நீடித்தில்லை, எல்லாம் சின்ன வயசுலேயே இறந்து போறாங்க, அல்லது அவங்க சிறு வாலிப வயதா இருக்கும் பொழுது வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. நானும் கூட வாலிப வயதிலேயே வியாதியோடு தான் இருக்கிறேன். சுகரோடு, ப்ரெஷரோடு, கொலஸ்ட்ராலோடு, இப்படி பல பிரச்சனைகளோடு தான் இருக்கிறேன். என் நாட்கள் சுகமா இல்லையே, என் நாட்கள் ஆசீர்வாதமா இல்லையே, நான் இன்னைக்கு எனக்கு ஒரு சொந்த வீட்டில் நான் இல்லையே, எனக்கு சொந்த நிலபலன்கள் இல்லையே என்றெல்லாம் நீங்க யோசிக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்களுடைய நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், என் அன்பான சகோதரா,
உன் தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் எப்படி உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அப்படியே உங்கள் பெற்றோர்களையும் அவர்கள் நீங்க அவங்களை கனம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பார்களே. அல்லேலூயா. எத்தனை சகோதரர்கள் சகோதரியர்கள் தங்களுடைய தகப்பனை மதிப்பாய் அன்பாய் தன்னுடைய தாயானவரை மதிப்போடு நடத்துகிறவங்களா இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுல உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்க அன்போட நடத்தலைன்னா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா, பெரியவங்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க வயதுல பெரியவங்களா இருக்கலாம். இப்போ நான் பெரியவனாயிட்டேன், அதனால என் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய கையை எதிர்பார்த்து தான், என்னுடைய வருமானத்தை எதிர்பார்த்து தான் அவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்கள விட நான் பெரியவனாயிட்டேன், அதனால அவங்க என்கிட்ட எதிர்பார்த்து தான் அவங்க இருக்கணும், அவங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, நான் கொடுக்கறது தான், நான் சொல்றது தான் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா, என் அன்பான சகோதரா, உன்னுடைய நாட்கள் வேதனை மிகுந்த நாட்களாக அமையும். அல்லேலூயா. உன் காரியங்கள் வேதனை மிகுந்ததாக அமையும். இன்றைக்கு நீங்க எப்படி உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நடத்துகிறீர்களோ அப்படியே நீங்களும் அதைவிட மிக மோசமாய் நடத்தப்படுவீர்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நடத்தும் விதத்தை உங்களுடைய பிள்ளைகள் கண்டு நீங்கள் உங்கள் பெற்றோரை நடத்துறதை விட மிக வேதனையாய் அவர்கள் நடத்தக்கூடும். என் அன்பான சகோதரனே சகோதரியே, சில குடும்பங்களில நாம பார்க்கிறோம், மனைவியர்கள் தங்களுடைய தகப்பனையும் சரி தன்னுடைய தாயும் சரி, அதே நேரத்துல தன்னுடைய மாமனார் மாமியாரையும் சரி, மாமனார் மாமியார் கூட பெற்றோர்கள் மாதிரி தான், அவர்களை மதிப்போடு நடத்த வேண்டுமே, நடத்துவதே இல்லையே. சில நேரங்களில மனைவியர்களுக்கு அடிபணிந்து மனைவியர்களுக்கு பயந்து தங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாத மகன்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கணவனுக்கு பயந்து தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நன்மை செய்யாத, அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காத மனைவியர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய நாட்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய காலங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வயது முதிர்ந்த நாட்களிலும் கூட நீடித்த ஆரோக்கியத்தோடு மிகுந்த முதிர்ந்த வயது வரையில் வாழ்ந்து எல்லாருக்கும் நீங்க கொடுக்கிறவங்களா ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா நீங்க இருக்கணும்னா, என் அன்பான சகோதரா சகோதரி, இன்றைக்கே மனம் திரும்பு. உங்களுடைய தகப்பனிடத்துல தாயினிடத்துல நீங்கள் செய்த பாவங்களுக்காக, அவர்களை முறை தவறி நடத்தினதற்காக, மரியாதை குறைவா கனக்குறைவா நடத்தினதற்காக அவங்களிடத்துல மன்னிப்பு கேளுங்க. அவங்க உளமாற மனமாற நிச்சயம் உங்களை மன்னிப்பார்கள். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சொத்துக்காக வீட்டுக்காக உண்மையான அன்பு இல்லாம தகப்பனையும் தாயையும் அன்பா நடத்துறது போல நடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் அன்பா நடத்தினா அவர் எனக்கு கொடுப்பார்னு எதிர்பார்த்து நடத்துறீங்களே, இது தவறாயிற்று. அன்பில் எதிர்பார்ப்புக்கு இடமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்பில் எதிர்பார்ப்புக்கு இடமே இல்லை. உங்கள் தகப்பனை உங்கள் தாயை நீங்கள் அன்போடு நடத்தும் பொழுது, எதிர்பார்ப்பில்லாத அன்போடு நடத்தும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவான நன்மைகளை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரா, அன்புக்குரிய சகோதரி, இந்த நேரத்துல நீங்க ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இல்லை அப்படின்னா, நீங்க ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு போங்க, உத்தமமாய் மனஸ்தாபப்படுங்க, உண்மையா மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவரே, என் தகப்பனுக்கு எதிரா என் தாய்க்கு எதிரா நான் இப்படிலாம் பேசியிருக்கிறேன், இப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய சின்ன சந்தோஷங்களுக்காக என் தகப்பனுடைய வயதான அந்த நாட்கள்ல, என் தாயாருடைய வயதான அந்த நாட்கள்ல நான் கவனிக்காம இருந்திருக்கிறேன், அவங்கள மனம் புண்படும்படி பேசியிருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆண்டுடைய சமூகத்துல மனஸ்தாபப்படுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுடைய அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. நீங்கள் மெய்யாய் மனம் திரும்பும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்துல நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், ஒருபோதும் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனை விட தாயை விட மேலானவர்கள் அல்லவே அல்ல. அல்லேலூயா. பிள்ளைகள் ஒருபோதும் தன்னுடைய தகப்பனை விட தாயை விட அவர்கள் மேலானவர்கள் இல்லவே இல்லை. நம்ம நினைச்சிடக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடவே கூடாது. பாருங்க,
உங்களை விட உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிக அனுபவமும் அறிவும் உண்டு. முக்கியமா நான் உங்களுக்கு சொல்றேன், எபேசியரின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல பவுல் முதல் வசனத்துல சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. பிள்ளைகளே உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல அவருக்கு நீங்க உண்மை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றவங்களா இருக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்துவின் சாட்சியா இருக்கிறீங்களா? ஆண்டோடைய பணிகள்ல முழு மூச்சோடு ஈடுபடுகிறீர்களா? அப்படின்னாக்கா நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும். அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் கீழ்ப்படியணும்? அடுத்த வசனத்தை அவர் சொல்லி கொடுக்கிறாரு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கவனிச்சு பாருங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிற வாக்கு தத்தங்களை உடைய ஒரு கட்டளை எது? முதல் கட்டளை எது அப்படின்னா நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவதுதான். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவதுதான் வாக்கு தத்தங்களை அடக்கி இருக்கிற முதலாவது கட்டளை. ஆசீர்வாதங்களை அடக்கி இருக்கிற, தேவனுடைய வாக்குறுதிகளை அடக்கி இருக்கிற, தனக்குள் கொண்டிருக்கிற முதலாவது கட்டளை எதுனா, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. அதுதான் எனக்கு அன்பான சகோதரர்களே, அப்படி நீங்க கனம் பண்ணுகிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயையும் அன்பு செய்து அவங்கள மரியாதையோடு நடத்துகிறவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு நன்மையும் உங்களுக்கு அப்பொழுது குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னாக்கா மனஸ்தாபப்படுங்க. உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களிடத்துல உங்களுடைய அன்பை கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய மதிப்பை மரியாதையை கொடுங்க. அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. அவங்கள அனுதினமும் விசாரிங்க. ஆண்டவர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் உயிரோடு இல்லை அப்படின்னா ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க. உத்தமமா மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவார். அவருடைய அருளும் இரக்கமும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். அவருடைய நாமத்தினால்தான் உம்முடைய சமூகத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், தகுதியை பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் வழியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவனே, நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியத்தில் இருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறோம், மனம் திரும்புகிறோம். அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். எங்கள் தகப்பனையும் எங்கள் தாயையும் நாங்கள் கனம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு செய்யும். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். நன்றி இயேசுவே. எந்தெந்த தகப்பனார் தாயார் இப்பொழுது தன் பிள்ளைகள் கனம் பண்ணவில்லையே, தன்னை மதிக்கவில்லை, அன்பு செய்யவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருதயங்கள் ஆறுதல் அடையும்படிக்கு அவருடைய பிள்ளைகளில் இருதயங்களில் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த செய்தி அவருடைய இருதயங்களை தொடட்டும். கசப்பும் வெறுப்பும் பிரிவினையும் சண்டையும் மாறி போகட்டும். பெற்றோர் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து ஒருமனமாய் இருக்கட்டும். பெற்றோருக்கு பிள்ளைகள் நன்றாக கீழ்ப்படிந்திருக்கட்டும். நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.